யார் ஜக்கு இது எப்போ பார்த்தாலும் இதுக்கு வேலையே இல்லை. உள்ள இந்த குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருப்பான். ஒழுங்காக ஓட்டவும் மாட்டான். போயிட்டு நாய்கிட்ட பூனைக்கிட்ட மாடுகிட்டன்னு போய் சண்டை எடுத்துட்டு இருப்பான். இதை இங்கே ரோடு பயங்கரமாக இருக்குங்க. சொல்லி வாயமில்ல பார்த்தீங்களா, நல்ல சகுனம்ல. ஆமாம், நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வேணாம். வேவ் ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிறோங்க. அதாவது 2 டேஸ் ட்ரிப்புங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம், திருவனந்தபுரம், தென்காசி, அப்புறம் ரிட்டன் வந்து நம்ம ஹோமுங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா கொல்லம் வந்து பீச் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் அங்கே டெம்பிள் இல்லைன்னா பிளேஸில் இன்னும் சூஸ் பண்ணலை. ஆன் த வேல தான் போக போக பிளான் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாங் ரைட் கிளம்புறோங்க. 2 டேஸ் ட்ரிப்பாக இது கிளம்புறோம். ஸோ பசங்க எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பைக்கு தாங்க, 8 பேர் பக்கம் போகிறோம். பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிற பட்ஜெட் இப்போ சொன்னால் அது அதிகமாகவும் ஆகும் கம்மியாகவும் ஆகும். ஸோ வந்து போயிட்டு வந்துட்டு நம்ம பட்ஜெட்லாம் சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம கிளம்பியாச்சுங்க. அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். நைட் ட்ரிப். ஓகே, நம்ம இருக்காருங்க, சதீஷ் அண்ணா இருக்கார். இன்னும் வரலையாண்ணா யாரும்? சரி, ஓகே 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 ஸ்கோர், நம்ம கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இனி லைனாக நாங்கள் 4 வண்டி தான் போகிறோம். என்னோடய வண்டி சோலோவாக தான் இருக்குது, பேக்கில் யாரும் இல்லை. அதனால் பேக் வச்சு கட்டியாச்சு. மற்ற 3 வண்டிலையும் டபுள்ஸாக இருக்காங்க. பிளான் பார்த்திங்கன்னா நான் கொல்லம் சொல்லிட்டேன், சாரி அங்கே கிடையாது, கோவளம் போயிட்டு அங்கேருந்து திருவனந்தபுரம், தென்காசி அப்படி போகலான்னு பிளான் போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோவளம் தான் போகிறோம். கோவளத்தில் போய் ஃபஸ்ட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் அங்கே வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணுங்க. சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருவனந்தபுரம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இவர் எங்கே இந்த சந்துக்குள்ளே போடுறாரு. அவ்வளோதாங்க, நம்ம பெட்ரோல் எல்லா வண்டிக்கும் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஒரு 4 வண்டி இருக்குது, 4 வண்டிக்குமே டேங்க் ஃபில் பண்ணணும். இது வேறு பேக் வேறு கீழே போட்டே இருக்காரு. ஸ்குவாட் அவ்வளோதாங்க, நம்ம பெட்ரோல் அடிச்சாச்சுங்க, கிளம்பியாச்சு. இனி காரணம்பேட்டை வழியாக போய் அப்படியே நம்ம பாலக்காடு, திருச்சூர் அப்படியே போக வேண்டியதாங்க. மழை அங்கே பெய்யுதா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு, ரைடு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் நான் ஸ்டாப்பாக தான் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்குவாட் நம்ம சூலூர் ஹைவே ஏரியாச்சுங்க. இனி கொஞ்சம் அப்படியே போக வேண்டியதான். இதுக்கப்புறம் சூலூரில் ஒரு டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே ரோடு தாங்க, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இனி பாலக்காடு, திருச்சூர் அப்படி போகணும். இப்போ இடையில கண்டிப்பாக பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நைட் டைமில் கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். ஸோ எங்கன்னா டீ அந்த மாதிரி குடித்தா தான் நம்மளுக்கு தூக்கம் வராமல் வண்டி ஓட்ட முடியும். ஸோ ஸ்குவாட் இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. ஸோ அதுக்கு பின்னாடியே போனால் வழி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆல்ரெடி ஃப்ரீயாக தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னால அது பின்னாடியே போகிறோங்க. புழுதி கிளப்பிட்டு போகுது ஆம்புலன்ஸு. எந்த பக்கம் கட் ஆகும்னு தெரியல. மேபி இதுக்குள்ளே கட் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்படி போயிடலாம். ஆனால் ஆமாங்க, அவினாஷ் ரோட்டில் கட் ஆகுது. ஸோ நம்ம அப்படியே போய்க்க வேண்டியதான். ஸ்குவாட் நம்ம சூலூரில் தாண்டியாச்சு, நம்ம ஹைவே வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. இன்னும் நம்ம 2 பைக் வராமல் இருக்குது, அதனால் வந்து ஓரங்கட்டி நின்னாச்சு. அவன் வந்ததுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதாங்க. ஓகே ஸ்குவாட், கிளம்பலாம். வந்துட்டாங்க, நம்ம அப்படியே போக வேண்டியதான்.
ஸ்குவாட் இந்த ரோடு கொஞ்சம் ரொம்ப டேஞ்சருங்க. இங்கே பாருங்கள், லாரிக்காரங்கெல்லாம் ஏறி 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 உள்ள வரானுங்க. கரெக்டாக நம்ம லைன்லேயே போக முடிய மாட்டேங்குது, அந்த மாதிரி வராங்க. யார் ஜக்கு இது எப்போ பார்த்தாலும் இதுக்கு வேலையே இல்லை. உள்ள இந்த குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருப்பான். ஒழுங்காக ஓட்டவும் மாட்டான். போயிட்டு நாய்கிட்ட பூனைக்கிட்ட மாடுகிட்டன்னு போய் சண்டை எடுத்துட்டு இருப்பான். இவனை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வாலியார்கிட்ட வரப்போகிறோம். நம்ம 3 வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு, ஒரு ஜக்கு வண்டி மட்டும் பின்னாடி வந்துட்டு இருக்குது. என்எஸ் ஆவரேஜான ஸ்பீடு தான் ஒரு 90-80 அந்த ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணாவே நம்ம ஹைவேல போயிடலாம். ஓகே ஸ்கோர், நம்ம இங்கே சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ரஞ்சித், நீ செத்தன்னு நினைச்சேன்டா, உள்ள வர போறத காலின்னு நினைச்சேன். ஸ்குவாட் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணலாங்க. A few moments later. ஸ்குவாட் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி திருச்சூர் வரையும் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. சாப்பிட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்னென்னா இங்கே சர்வர் அதிகமாக யாரும் சப்ளை பண்ணுறதுக்கு வரல. அதனால் தோசை மட்டும் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்குவாட் எல்லாம் கிளம்புறோம். ஸ்குவாட் இப்போ நம்ம பாலக்காடு வந்தாச்சுங்க. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம திருச்சூர் தான். திருச்சூர் கொச்சின் மேபி அப்படி தான் இருக்கும். நம்ம அவ்வளோதாங்க. இன்னும் திருச்சூர் வந்து 65 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ நான் ஸ்டாப்பாக திருச்சூர் வரையும் போக வேண்டியதான். நம்ம அங்கே போய்ட்டு ஒரு சின்னதாக டீ பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கோவளம் போக வேண்டியதாங்க. அவ்வளோதான், வந்தாச்சுங்க. மணி இப்போ 10 மணி ஆயிடுச்சு. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1:30-2 மணிக்குள்ளே போயிடலாங்கங்க. சிக்னல் போட்டாங்களா? இல்லை, சிக்னல் இல்லை, எல்லோ சிக்னல் தான் போட்டிருக்காங்க. 2 hours later. ஸ்குவாட் நம்ம திருச்சூர் டோல்கேட் வந்தாச்சுங்க. நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருந்தோம். இடையில அவங்களுக்கு லைட்டாக தூக்கம் வரனால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஓரம் கட்டிட்டோம் வண்டியை. அதுக்கப்புறம் எங்கன்னா பேக்கரி கிட்ட நின்று டீ குடிக்கலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ முன்னாடி நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம ரெகுலர் பேக்கரி இந்த இடத்துல. ஸோ இங்கே டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எல்லாத்துக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சொக்கி விழுகுறாங்க. இந்த ஜகாலாம் ஒன்றுத்துக்கு ஆகாது. இதுக்கே செத்துருச்சுப்பா இது ஒருத்துக்கு. இதில் வேலை சோலோ ரைடர்னு சொல்லி தெரியுறான். A few moments later. ஓகே ஸ்கோர், நம்ம டீலாம் குடிச்சாச்சுங்க. குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. நீ நான் ஸ்டாப்பாக கிளம்புனாங்க. 316 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் ஸ்டாப்பாக ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியல, இல்லை அங்கங்கே ஸ்டாப்பிங் இருக்கான்னு தெரியல. இனி கொல்லம் பாருங்க, கோவளம் அங்கே தான் போய்ட்டு ரூம் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா திருவனந்தபுரம். ஸோ 2 இடத்துல எங்கேன்னு தெரியல. மணி இப்போ 11 மணி பக்கம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போக வேண்டியதாங்க. ஸ்குவாட், இங்கே ஒரு டனல் ஒன்று இருக்குங்க, திருச்சூர் டனல். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரையும் டனல் தாங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் இதுக்குள்ளே போகிறதுக்கு. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. வண்டி சும்மா அழுத்தி பிடிச்சிட்டு போகலாங்க. இது போகிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட பயங்கரமாக இருக்குங்க. செம வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக டனல்குள்ளே தான் போயிட்டுருக்குங்க நம்ம வண்டி. கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டனல். வாங்க டனல் முடிஞ்சிருச்சு. அடிங்க கமக்கா. அவ்வளோதாங்க, டனல் முடிஞ்சிருச்சு.
சூப்பராக இருக்குங்க இது, இந்த டனல் தான். இங்கே பாருங்கள் ஸ்கோடா, நடு ராத்திரியில் இங்கே ஒரு சைடாக எரியுதா? நடு ராத்திரியில் சிக்னல் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம வண்டியை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பல்ஸ் மண்டைனுக்கு. இது ஒரு பவர்ஃபுல் மிஷின்ட்டு. போட்டு பார்ப்போம். நம்ம போட்டு அடிக்கலாங்களா? எந்தெந்த வண்டி கூட போடணுன்னு ஒரு விவஸ்தெல்லாம் போச்சு வர வர. ஸ்கோடா அவ்வளோதாங்க, நம்ம கட் பண்ணியாச்சுங்க லெஃப்ட் சைடு. ஸோ நீ ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொச்சின், நம்ம அதை வந்து லெஃப்ட் கட் பண்ணியாச்சு கோவளத்துக்கு. 3 hours later. ஸ்குவாட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோட்டையத்துக்கிட்ட இருக்கோங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலான் இருக்கோம். ஏன்னா தூக்கம் தள்ள ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. டீ கடை பாருங்கள் இங்கே தான் இருக்குது, ரோட்டோரமாக வண்டி நிறுத்திட்டோம். நாங்கள் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. A few moments later. கிளம்பியாச்சுங்க. இப்போ தான் திருவனந்தபுரம் போகிறதுக்கு இப்படி பார்த்தாலும் இன்னொரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். இங்கே ரோடு பயங்கரமாக இருக்குங்க, சொல்லி வாயமில்ல. பார்த்தீங்களா, நல்ல சகுனம்ல. ஆமாம், ரோடு பாருங்கள், ஏதோ ஹில்ஸில் போகிற மாதிரி பெண்டாகி கிடக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய கட்டடம், அப்பா பயங்கரமாக இருக்குங்க. ரூட்டு ரோடு வந்து பயங்கரமாக இருக்குங்க, எஸ் பண்டு மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்கள் எப்படி கார்னராக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குது ரோடு. இல்லை ஃபுல்லாக மிஸ்ட்டு போட்டு மறைச்சிருச்சு, ரோட்டே தெரியல ஒன்றுமே. ரொம்ப கஷ்டமாப்பா. ஐயோ, ரோடு ரொம்ப டேஞ்சருங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் பார்த்து தான் வரணும். டேர்னிங் தான் மாற்றி டேர்னிங் தான் வருது. திடீர்னு ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா நார்மலாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாமல் டேர்னிங் தான் அதிகமாக இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு டயர் எல்லா சைடும் தேயுங்க இந்த ரூட்டு வந்தால், அந்த மாதிரி இருக்குது. நான் ஆனால் நைட் டைம் வரதான் பெஸ்ட்டுங்க. பகல் டைமில் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டிராஃபிக் இல்லைன்னா வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மெயின் ரூட்டு தான், நைட் டைம்னால ப்ராப்ளமே இல்லைங்க. யார் ஜக்கு இது எப்போ பார்த்தாலும் இதுக்கு வேலையே இல்லை. உள்ளே இந்த குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டு இருப்பான். ஒழுங்காக ஓட்டவும் மாட்டான். போயிட்டு நாய்கிட்ட பூனைக்கிட்ட மாடுக்கிட்டன்னு போய் சண்டை எடுத்துட்டு இருப்பான். இதை ஸ்குவாடு இப்போ நம்ம கோட்டையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோங்க கோவளம் பீச்சுக்கு. கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு. திடீர்னு எனக்கு வேறு ஸ்டொமக் பெயின் மாதிரி வந்துருச்சுங்க. வயிறில் சரியான வலி வேறு, என்னால் முடியல. கொஞ்சம் நேரம் அப்புறம் படுத்துட்டேங்க நான். அதுக்கப்புறம் தான் அப்படியே போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படியே போயிட்டுருக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சு. நீ கொஞ்சம் குளிக்க வேண்டியதுதான். கோவாவில் இருக்கிற எல்லா இதுவுமே இங்கேயும் இருக்குங்க. ஸ்கூபா டைவிங், அப்புறம் பேராஷூட்டில் பறக்குது. அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, எல்லாமே இருக்குங்க.